67 தேர்தலின் போது சொல்லின் செல்வர் சம்பத், கவியரசு கண்ணதாசன் தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் இயக்கத்தை விட்டு சென்றதற்கு பிறகு இந்த இயக்கம் வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா என்ற ஐயம் இருந்த நேரத்தில் அந்த ஐயம் மாற்றப்பட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மிக முக்கிய காரணமாக விளங்கினார். 7 கட்சி கூட்டணியை அமைத்திருந்தாலும் அந்த தேர்தலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சுடப்பட்டார். சுடப்பட்ட அந்த கட்டுடன் கொண்ட சுவரொட்டி தான் அந்த தேர்தல் களத்தில் பட்டி தொட்டி எங்கும் ஒட்டப்பட்டது. அப்படி ஒட்டப்பட்டதற்கு பிறகு தேர்தல் பிரச்சாரமே நடக்கலை. மக்கள் மத்தியில் அப்படி ஒரு பெரிய அனுதாபம். அந்த சுவரொட்டி தான் வெற்றிக்கு காரணம். வெற்றி பெற்றவுடன் அண்ணாவை போய் சந்திக்கிறார்கள் இயக்கத்தினர், எல்லா பொறுப்பாளர்களும். எனக்கு மாலையிடாதீர்கள், மருத்துவமனையில் இருக்கிறான் என் தம்பி எம்ஜிஆர், அவருக்கு கொண்டு போய் மாலை அணிவியுங்கள், இந்த வெற்றிக்கு அவர்தான் காரணம் என்று அண்ணா எவ்வளவு பெருந்தன்மையாக புரட்சி தலைவரை அப்படி போற்றி புகழ்ந்தார். அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் முதல்வராவதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் காரணம். 2வது முறை அவர் வெற்றி பெறுவதற்கு 71 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு புரட்சி தலைவர் தான் காரணம். திமுக ஒரு மாபெரும் வெற்றியப்பட்டது 184 இன்று வரை யாருமே பீட் பண்ண முடியல.